ஆக்டர் அஜித்குமார் அவர்களுக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகர் அஜித்குமார் அவர்கள் சினிமா துறை மட்டுமல்லாது சமீப காலமா பார்த்தீங்கன்னா ரேஸ்லயுமே கலந்துக்கிறாரு. சமீபத்தில் தான் துபாயில நடந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டு அவரோட கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா 3வது இடம் பிடிச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து நடிப்பும் சரி ரேஸும் சரி தொடர்ந்து சைமல்டேனியஸா அவரு பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல கார் ரேஸ் நடக்குது. அதுல அஜித் சாரோட டீம் கலந்துக்க போயிருந்தாங்க. அஜித் சார் அதுல கலந்துக்கிட்டு கார் ஓட்டியிருந்தாரு. அப்ப முன்னாடி போற வண்டியை முந்த போறப்ப அஜித் சாரோட கார் பார்த்தீங்கன்னா வேகமா அந்த கார்ல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. இதுல 3 முறை அந்த வண்டி சுத்தி கீழே விழுந்துருச்சு. அதிர்ஷ்டவசமா அஜித் சாருக்கு எதுவுமே ஆகல. ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டாங்க. அஜித் சார் ஓகேவா இருக்காரு. ஆனா அந்த கார் 3 சுழந்துச்சு இல்லையா, இதனால பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு உடல்ல அதாவது குறிப்பா குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதோட பின்விளைவுகள் என்ன ஆகிருக்கு அப்படின்னா அஜித் சார் எதை சாப்பிட்டாலுமே அவருக்கு வாந்தியா வந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஷாலினி மேம் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக்அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்ன அப்படின்னா குடல் அலர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது குடலேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 தடவை சுத்தி விழுந்திருக்காரு. அதுல இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கொஞ்சம் ஹார்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காம லைட் ஃபுட்டை எடுத்துக்காங்க, தண்ணி ஃபுட்டை கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லி இருந்திருக்காரு. ஷாலினி மேமும் டாக்டர் சொன்னதுக்கு எல்லாமே ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அஜித் சாருக்கு முழுக்க லிக்விட் ஃபுட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாமா. அஜித் சார் இப்போ ஓரளவு ஓகேவா இருக்காரு அப்படின்னும் இருந்தாலுமே ஷாலினி மேம் கம்ப்ளீட் டயட் வாங்கியிருக்காங்க. அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் அவங்க தான் ஃபுட் எல்லாமே பார்த்துக்க போறாங்களாமா. இது ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் அஜித் சாரை அவங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஜித் சார் இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் சுரேஷ் சந்திரா அவர்களுமே அஜித் சார் ரொம்பவே நல்லா இருக்காரு, மறுபடியும் ஒரு ரேஸ்ல கலந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இப்போதான் அஜித் ரசிகர்கள் எல்லாமே பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வர ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஜித் சார் நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. சமீபத்தில் தான் திரிஷா அவர்களோட பெயர் என்ன, கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிற டீசர் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 3 போஸ்டர் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 3 போஸ்டர் நம்ம கெஸ் பண்ணது என்ன? ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் நெகட்டிவ், இன்னொருத்தர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே தான் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க போகுதாமா. கிட்டத்தட்ட 3 விதமான அஜித் சார் இருக்காங்க அப்படின்னும், ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ஒருத்தர் ரொம்ப கெட்டவர், நடுவில் இருக்கவர் ஓரளவு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே வந்திருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட டீசரும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக மார்ச் 10ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே அஜித் சாரோட விடாமுயற்சி படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இருந்தாலுமே அஜித் ரசிகர்கள் அதில் கொண்டாடுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குட் பேட் அக்லி முழுக்க அஜித் சாரோட ஃபேன் பாயா எடுத்திருக்க படம் தான். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். செலிப்ரேஷன் மோட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க அந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.